வணக்கம். இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க கடைசியா எப்போ ஒரு QR கோட ஸ்கேன் செஞ்சீங்க, இல்ல ஆன்லைன்ல பணம் அனுப்புனீங்க? தினமும் நம்ம செய்யற இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆமா, நாம பேச போறது NPCI, அதாவது இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம், நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்களே அது. கரெக்ட். நீங்க பயன்படுத்துற UPI, அப்புறம் இந்த ருபே கார்டுன்னு இப்படி பல விஷயங்களுக்கு இதுதான் முதுகெலும்பு மாதிரி. நிச்சயமா. NPCI அப்படின்னா என்ன? நம்மளோட அன்றாட டிஜிட்டல் வாழ்க்கையில இதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் இருக்கு? இது எப்படி இவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடி இந்த கொஞ்சம் சிக்கலான கட்டண உலகத்தை எளிமையா புரிஞ்சுக்க முயற்சிப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல ரொம்ப அடிப்படையான கேள்வி, NPCI அப்படின்னா என்ன? நீங்க UPI பண்ணும்போதோ இல்ல ரூபே கார்டு தேக்கும் போதோ என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கான்னு? நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். என்பிசிஐ என்பது இந்தியாவில் இருக்கிற எல்லா சில்லறை கொடுப்பனவு முறைகளையும், அதாவது ரீட்டைல் பேமெண்ட்ஸையும் ஒருங்கிணைக்கிற ஒரு குடை அமைப்பு. அம்பரல்லா ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஓஹோ, குடையமைப்பு. ஆமா, இது டிசம்பர் 2008ல தொடங்கப்பட்டது. இது இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது RBI, அப்புறம் இந்திய வங்கிகள் சங்கம் IBN சொல்றோம்ல, அவங்களோட ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. சரி. இதுக்காகவே கொண்டு வரப்பட்ட கொடுப்பனவு மற்றும் தீர்வு முறைகள் சட்டம் 2007, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 சொல்லுவாங்க. அதுக்கு கீழே தான் இது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சட்டம் 2008ல நடைமுறைக்கு வந்தது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு லாப நோக்கற்ற நிறுவனம், நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி. இது நிறுவனங்கள் சட்டம் 2013 பிரிவு 8 கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஏன் முக்கியம்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது இல்ல. ஓ. அதுக்கு பதிலா இந்திய வங்கித்துறைக்கு ஒரு வலுவான, பாதுகாப்பான, அதே சமயம் மலிவான ஒரு கட்டண உள்கட்டமைப்பு, பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கறது தான். சரி. டெக்னாலஜியை பயன்படுத்தி புதுமைகளை கொண்டு வர்றது, அப்புறம் இந்த கட்டண முறைகளை இன்னும் திறமையானதா மாத்துறது, இன்னும் நிறைய மக்களை இதுக்குள்ள கொண்டு வர்றது, இதெல்லாம் தான் இதோட முக்கிய குறிக்கோள்கள். அதனாலதான் இவ்ளோ வேகமா பரவிச்சா? அப்போ இந்த அமைப்பை ஆரம்பிச்சது யாரு? இதன் பின்னணியில எந்தெந்த வங்கிகள் முக்கிய பங்காற்றினாங்க? இதை ஆரம்பிக்கும் போது ஒரு 10 முக்கிய வங்கிகள் இதன் முன்னோடிகளா ப்ரொமோட்டர்ஸா இருந்தாங்க. 10 வங்கிகள்? ஆமா. இதுல பாரத ஸ்டேட் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, கனரா வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா. பெரிய வங்கிகள் எல்லாமே இருக்கு. ஆமா, பெரிய பொதுத்துறை வங்கிகள். அது போக ICICI வங்கி, HDFC வங்கி மாதிரி பெரிய தனியார் வங்கிகள், அப்புறம் சிட்டி பேங்க், HSBC போன்ற வெளிநாட்டு வங்கிகளும் அடங்கும். இவங்க தான் இதை தொடங்கி வச்ச முக்கிய வங்கிகள். ஆனா அது ஆரம்பத்துல மட்டுமா? இல்ல, அதோட நிக்கல. 2016ல இன்னும் 56 வங்கிகளை பங்குதாரர்களா சேர்த்தாங்க. ஓஹோ. அப்புறம் 2020ல இந்த பேமெண்ட் வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ், மற்ற பேமெண்ட் சர்வீஸ் ஆபரேட்டர்ஸ் PSOsன்னு RBI அனுமதிச்ச பல புது நிறுவனங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. இது ஒரு கூட்டு முயற்சின்றது இது காட்டுது. சரி, NPCI உருவாக்கி இருக்கிற இந்த கட்டண சூழலை பத்தி கொஞ்சம் பாப்போம். ஈகோசிஸ்டம்னு சொல்றீங்களே, ஏகப்பட்ட சேவைகள் இருக்கு போல. UPI, IMPS, ரூபேன்னு இதுல நாம அன்றாடம் பயன்படுத்துற முக்கியமான சில சேவைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா, அது அவசியம். முதல்ல இப்போதைய சூப்பர் ஸ்டார் UPI, யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இது எப்படி இவ்ளோ பெரிய வெற்றி அடைஞ்சது? இது வேலை செய்யற விதம் என்ன? பீம் செயலிய இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா சொல்லலாமா? நிச்சயமா. பீம் செயலி அல்லது நீங்க பயன்படுத்துற வேற எந்த UPI ஆப் ஆனாலும் சரி, உங்க மொபைல் நம்பர் அல்லது ஒரு மெய்நிகர் கொடுப்பனவு முகவரி, அதாவது VPA, வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸை மட்டும் வச்சு ரொம்ப சுலபமா, வேகமா பணம் அனுப்பவும் பெறவும் உதவுது. VPAனா நம்ம இமெயில் ஐடி மாதிரி தானே? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா பண பரிவர்த்தனைக்கு மட்டும். BHI மட்டுமே இப்போ 20 மொழிகள்ல கிடைக்குது. இதுதான் டிஜிட்டல் கட்டணங்களை சாதாரண மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்ததுல ஒரு முக்கிய பங்கு வகிச்சதுன்னு சொல்லலாம். அதோட பரிவர்த்தனை வரம்பு? BHIM செயலில ஒரு பரிவர்த்தனைக்கு 1 லட்சம் ரூபாயும், ஒரு நாளுக்கான மொத்த வரம்பும் 1 லட்சம் ரூபாய் தான். ஆனா எல்லா UPI பரிவர்த்தனைக்கும் இதே 1 லட்சம் வரம்பு தானா? சில சமயம் இதை விட அதிகமா பணம் அனுப்ப முடியுதே. உதாரணத்துக்கு IPO அப்ளை பண்ணும்போதோ இங்கதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்?
இது நல்ல கேள்வி. ஏன்னா யூபிஐக்கு ஒரே வரம்பு கிடையாது. இது பரிவர்த்தனையோட தன்மை, அதோட நோக்கம், அதுல இருக்கிற இடர், ரிஸ்க்னு சொல்றோமே, அதையெல்லாம் பொறுத்து மாறுபடும். ஓ, அப்படி வருதா? ஆமா, இது ஒரு வகையில என்பிசிஐ எப்படி பாதுகாப்புக்கும் அதே சமயம் பயனர் வசதிக்கும் நடுவுல ஒரு சமநிலையை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு உதாரணம். இப்ப சாதாரணமா ஒரு நண்பருக்கு பணம் அனுப்புறதுன்னா நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் ரூபாய் வரம்பு. சரி. ஆனா இப்போ நீங்க பங்குச்சந்தையில முதலீடு செய்றீங்க, இல்ல ஐபிஓக்கு விண்ணப்பிக்கிறீங்க, இல்ல கல்வி கட்டணம், மருத்துவமனை செலவுக்கு பணம் கட்டுறீங்கன்னா அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி வரம்பு 5 லட்சம் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. 5 லட்சமா? ஓகே. ஆமா, ஏன்னா இந்த மாதிரி பரிவர்த்தனைகளுக்கு இயல்பாவே அதிக தொகை தேவைப்படலாம். ஓ, அப்படியா? இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. வேற மாதிரி வரம்புகளும் இருக்கா? இருக்கு. உதாரணமா நகை வாங்குறதுக்கு இல்ல ஒரு டிஜிட்டல் அக்கவுண்ட் ஆரம்பிக்கும் போது முதல் முறையா பணம் போடுறதுக்கு வரம்பு 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம். சரி. அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் அக்கவுண்ட்ல நீங்க ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறீங்கன்னா அதுக்கு 1 லட்சம் ரூபாய். ஓகே. இன்னும் சொல்ல போனா QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க ஒருத்தர்கிட்ட பணம் கேக்குறீங்க பாருங்க, ரிக்வெஸ்ட் மணி பண்றது, ஆமா. அதுக்கு வரம்பு வெறும் 2000 ரூபாய் தான். சின்ன பரிவர்த்தனைகளுக்கு போதும்னு. ஆமா, அது போதும். சரி. அதே மாதிரி மாசம் பணம் எடுக்கிற மேண்டேட்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, எஸ்ஐபி, பில் பேமெண்ட்ஸ் எல்லாம். கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி, இன்சூரன்ஸ் பிரீமியம், கிரெடிட் கார்டு பில், இதுக்கெல்லாம் முன்னாடி 15,000 ரூபாய் வரம்பு இருந்தது. இப்போ அதுவும் கூடுதல் பாதுகாப்பு முறைகள், அதாவது அடிஷனல் ஃபேக்டர் ஆஃப் அத்தென்டிகேஷன் AFA இல்லாமலே 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. ஓ, 1 லட்சம் வரைக்கும் ஏஃபே தேவை இல்லையா? ஆமா, குறிப்பிட்ட சில கேட்டகரிக்கு. இது மாதாந்திர கட்டணங்களை இன்னும் சுலபமாக்குது. யூபிஐ இவ்ளோ பிரபலமாகறதுக்கு முன்னாடியே 24 மணி நேரமும் உடனடியா பணம் அனுப்புற ஒரு சேவை இருந்துச்சே. IMPS பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதோட பங்கு இப்போ என்ன? நீங்க சொல்றது ரொம்ப சரி. IMPS, இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ், இது நவம்பர் 2010லே வந்துருச்சு. 2010லேவா? ஆமா, இதுவும் 247 உடனடியா வங்கிகளுக்கு இடையில பணத்தை மாத்துற சேவை தான். முக்கியமா மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் மூலமா பயன்படுத்தலாம். வங்கி கிளைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. சரி. இது பெரும்பாலும் பயனரோட மொபைல் எண்ண MMIDயோட சேர்த்து அடிப்படையா கொண்டது. இதோட தற்போதைய பரிவர்த்தனை வரம்பு 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் வரைக்கும் IMPS பண்ணலாமா? ஆமா, இது இன்னமும் நிறைய பேர் கொஞ்சம் பெரிய தொகைகளை உடனடியா அனுப்ப பயன்படுத்துறாங்க. இதுல இப்போ 243 வங்கிகள் மற்றும் PPI நிறுவனங்கள் உறுப்பினரா இருக்காங்க. அப்போ ரொம்ப பெரிய தொகைகளை அனுப்ப பயன்படுத்துற RTGS, NEFT-க்கும் இந்த UPI IMPS-க்கும் என்ன முக்கிய வித்தியாசம்? அத கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? RTGS, NEFT ரெண்டுமே முக்கியமா பெரிய மதிப்புள்ள பரிவர்த்தனைகளுக்காக பயன்படுத்தப்படுது. RTGSனா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இதுல குறைந்தபட்சமே 2 லட்சம் ரூபாய் அனுப்பணும். அதிகபட்ச வரம்பு கிடையாது. ஓ, மினிமம் 2 லட்சமா? ஆமா, இதுல பணம் அனுப்புன உடனே நிகழ் நேரத்துல ரியல் டைம்ல தனித்தனி பரிவர்த்தனையா கிராஸ் செட்டில்மெண்டா போய் சேர்ந்துடும். சரி. NEFT? NEFTனா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். இதுக்கு பொதுவா குறைந்தபட்ச அதிகபட்ச வரம்பு இல்ல, ஆனா சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல இருக்கு. உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து நேபாளத்துக்கு பணம் அனுப்பணும்னா 50,000 ரூபா தான் வரம்பு. நேரடியா ரொக்கமா போய் NEFT பண்ணாலும் 50,000 ரூபா தான் வரம்பு. ஓகே. NEFT தொகுப்புகளா, அதாவது பேட்சஸா செயல்படும். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பரிவர்த்தனைகளை சேர்த்து அனுப்பும். அப்போ உடனே போகாது. ஆனா இப்போ அதுவும் கிட்டத்தட்ட 24/7 வேலை செய்யுது. சுருக்கமா சொன்னா UPI IMPS உடனடி சில்லறை பரிவர்த்தனைகளுக்கு ரொம்ப உகந்தது. RTGS NEFT பெரிய தொகை நிறுவன பரிவர்த்தனைகளுக்கு B2Bக்கு அதிகம் பயன்படுது. நம்ம கார்டுகள்ல இப்போ நிறைய இடத்துல ரூபேன்னு ஒரு லோகோ பாக்குறோமே, விசா, மாஸ்டர் கார்டு மாதிரி இல்லாம. இது நம்ம நாட்டோட சொந்த கார்டு நெட்வொர்க் தானே? இதுவும் NPCIயோட ஒரு பகுதி தானா? இதோட முக்கியத்துவம் என்ன? ஆமா, ரூபே NPCIயோட ஒரு முக்கியமான, சொல்லப்போன ஒரு பெருமைக்குரிய சாதனை. இது இந்தியாவோட முதல் உள்நாட்டு அட்டை திட்டம், டொமஸ்டிக் கார்டு ஸ்கீம். முதல் உள்நாட்டு திட்டமா? ஆமா, விசா, மாஸ்டர் கார்டு மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஒரு போட்டியா நமக்காகவே NPCI இதை உருவாக்குச்சு. இதோட பெரிய முக்கியத்துவமே இந்த பரிவர்த்தனைக்கான செலவுகள் குறையுது, ப்ராசஸிங் ஃபீ எல்லாம். ஏன்னா எல்லாமே நாட்டுக்குள்ளேயே நடக்குது. சரி, அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் நம்ம நாட்டு பயனர்களோட தேவைக்கேத்த மாதிரி பிரத்யேகமான சலுகைகள், திட்டங்களை இதுல கொடுக்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பணப்பரிவர்த்தனை தரவுகள் டேட்டா நாட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆமா, டேட்டா செக்யூரிட்டி இப்ப ரொம்ப முக்கியம். சரி,
இப்போ பேங்க் அக்கவுண்ட், ஸ்மார்ட் போன் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த சேவைகள் எல்லாம் ரொம்ப வசதியா இருக்கு. ஆனா இதெல்லாம் இல்லாத அல்லது குறைவா இருக்கிற கிராமப்புற மக்கள் மற்றவங்கள எப்படி இந்த டிஜிட்டல் கட்டண முறைக்குள்ள கொண்டு வர்றது? ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் பத்தி என்பிசிஐ என்ன செஞ்சிருக்கு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா டிஜிட்டல் இந்தியானா எல்லாரையும் உள்ளடக்கணும் இல்லையா? ஆமா. இதுக்கு என்பிசிஐ கிட்ட 2 சிறப்பான கருவிகள் இருக்கு. ஒன்னு வந்து ஏபிஎஸ், அதாவது ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். ஆதார் வச்சு பணம் எடுக்கிறதா? ஆமா, உங்க ஆதார் நம்பரையும் உங்க கைரேகையும் மட்டும் வச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு மளிகை கடையிலயோ இல்ல வேற எங்கேயாவது இருக்கிற அந்த சின்ன பாஸ் மிஷின் இருக்குல்ல, அது மூலமா பணம் எடுக்கலாம், பேலன்ஸ் பார்க்கலாம், ஏன் பணம் அனுப்ப கூட செய்யலாம். இதுக்கு கார்டு, பின் நம்பர் எதுவும் தேவையில்லையா? எதுவுமே தேவையில்லை. பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கூட தேவையில்லை. ஆதார் நம்பர் மட்டும் போதும். ஒரு பரிவர்த்தனைக்கு 10,000 வரைக்கும் செய்யலாம். இது வங்கி கிளைகளே இல்லாத இடங்கள்ல கூட அடிப்படை வங்கி சேவைகளை கொண்டு சேர்க்க பயங்கரமா உதவுது. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு சொன்னீங்களே, இன்னொன்னு 99 சேவை. அதை NUUPன்னு சொல்லுவாங்க. நேஷனல் யூனிஃபைடு யூஎஸ்எஸ்டி பிளாட்ஃபார்ம். *99#. அதேதான். இதுக்கு ஸ்மார்ட் போனோ இன்டர்நெட்டோ எதுவுமே தேவையில்லை. சாதாரண பேசிக் பட்டன் போன் இருக்குல்ல, ஆமா, அந்த சின்ன போன். அதுல இருந்தே 99# டயல் பண்ணி உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் அனுப்பலாம், பேலன்ஸ் பார்க்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். இது USSD தொழில்நுட்பத்துல வேலை செய்யுது. நம்ம போன்ல பேலன்ஸ் பார்க்குற மாதிரி மெனு வரும். ஓ, மெனு மாதிரி வருமா? ஆமா, ஒரு பரிவர்த்தனைக்கு 5,000 வரைக்கும் இதுல பண்ணலாம். டிஜிட்டல் வசதிகள் இல்லாதவங்களையும் இந்த கட்டண முறைக்குள்ள இணைக்கிறதுல இது ஒரு பெரிய படி. என்பிசிஐ கிட்ட இன்னும் சில பிரத்யேகமான தேவைகளுக்கான கருவிகளும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உதாரணமா ஏதோ டிஜிட்டல் வவுச்சர்கள் மாதிரி. அது என்ன? ஆமா, அதுக்கு பேரு ERUP. இது ஒரு ப்ரீபெய்ட் டிஜிட்டல் வவுச்சர். ஆனா இது சாதாரண வவுச்சர் மாதிரி இல்ல. இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டுமே கொடுக்கப்படுறது. பர்சன் ஸ்பெசிபிக், பர்பஸ் ஸ்பெசிபிக்னு சொல்லுவாங்க. உதாரணம் சொல்லுங்களேன். சொல்றேன். இப்போ அரசாங்கம் ஒரு விவசாயிக்கு உரம் வாங்க ஒரு ERUP வவுச்சர் SMS மூலமாவோ QR கோட் மூலமாவோ கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அத அவர் அந்த குறிப்பிட்ட உரக்கடையில உரம் வாங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதை வச்சு வேற எதுவும் வாங்க முடியாது, பணமாவும் எடுக்க முடியாது. ஓ, அப்போ அந்த பணம் கரெக்டா அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் போகுமா? அதேதான். இதுவும் UPI தளத்துல தான் இயங்குது. இதுல அரசு கொடுக்கற வவுச்சருக்கு 1,00,000 வரைக்கும் வரம்பு இருக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமா கூட பயன்படுத்திக்கலாம், முழு தொகையும் தீரும் வரைக்கும். ஆனா தனியார் நிறுவனங்கள் கொடுக்கற வவுச்சருக்கு 10,000 தான் வரம்பு. இது நலத்திட்டங்கள் சரியா இலக்க வச்ச பயனாளிகளை சென்றடைய ரொம்ப உதவுது. அப்போ மாசம் வர்ற சம்பளம் இல்ல நம்ம போடுற SIP முதலீடு மாதிரி மொத்தமான திரும்ப திரும்ப நடக்கிற பரிவர்த்தனைகளை எப்படி சுலபமாக்குறாங்க? அதுக்கும் ஏதாவது இருக்கா? அதுக்கு NACHன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ். இது ஒரு பெரிய ஆட்டோமேட்டட் பைப்லைன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பைப்லைன் மாதிரியா? ஆமா, நிறுவனங்கள் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு ஒரே நாள்ல சம்பளம் போடுறது, அரசாங்கம் பல பேருக்கு மானியம் அனுப்புறது, கம்பெனிகள் டிவிடெண்ட் கொடுக்கறது மாதிரி மொத்தமான வரவுகளை கிரெடிட்ஸை ஒரே நேரத்துல திறமையா செய்ய இது உதவுது. வரவுகளுக்கு மட்டும்தானா? இல்ல. அதே மாதிரி நம்ம அக்கவுண்ட்ல இருந்து மாசம் கரண்ட் பில்லு, ஃபோன் பில்லு, வீட்டுக்கடன் EMI, SIP, இன்சூரன்ஸ் பிரீமியம் மாதிரி தானா பணம் எடுக்கிறதுக்கும் டெபிட்ஸ் இதுதான் பயன்படுது. பல்க் டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ். இது எல்லாத்தையும் வேகமாவும் பிழை இல்லாமலும் செய்ய NACH ரொம்ப முக்கியம். அப்போ NPCI ஆரம்பிச்சதோட நிக்காம தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்குன்னு தெரியுது. இப்போ அதுக்கு துணை நிறுவனங்கள் எல்லாம் கூட இருக்காமே, அதோட பார்வை இன்னும் விரிவடைதா? நிச்சயமா. NPCயோட பார்வை ரொம்ப பெருசு. அதனால தன்னோட செயல்பாடுகளை இன்னும் சிறப்பாக்கவும் புது துறைகள்ல கவனம் செலுத்தவும் இப்போ 3 துணை நிறுவனங்களை உருவாக்கியிருக்கு. ஹோலி ஓன் சப்சிடியரிஸ்னு சொல்லுவாங்க. 3 நிறுவனங்களா? என்னன்னா அது? ஒன்னு NIPL, NPCI இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட். இதோட முழு வேலையே நம்ம UPI, ரூபே மாதிரி வெற்றிகரமான இந்திய தொழில்நுட்பங்களை உலக நாடுகளுக்கு கொண்டு போறது தான். பல நாடுகள் இப்போ UPI மாதிரி சிஸ்டம் வேணும்னு கேக்குறாங்க. ஓ, நம்ம UPI வெளிநாட்டுக்கு போகுதா? சூப்பர். ஆமா. 2வது NBBL, NPCI பாரத் பில் பே லிமிடெட். நம்ம எல்லா விதமான பில்களையும், கரண்ட் பில், தண்ணி பில், ஃபோன் பில், ஸ்கூல் ஃபீஸ், இப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல கட்டுறதுக்கான அந்த பாரத் பில் பே சிஸ்டம் இருக்குல்ல, அதை இவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. ஆமா, அது ரொம்ப வசதியா இருக்கு. 3வதா ரொம்ப சமீபத்தில் ஆரம்பிச்சது NBSL, NPCI பீம் சர்வீசஸ் லிமிடெட். இது முக்கியமா பீம் செயலியை இன்னும் மேம்படுத்துறதுலயும் அது தொடர்பான சேவைகள்லயும் கவனம் செலுத்துது.
இது எல்லாமே என்பிசிஐ வெறும் ஒரு உள்நாட்டு அமைப்பில்ல, ஒரு உலகளாவிய பார்வை கொண்ட தொடர்ந்து வளரக்கூடிய ஒரு நிறுவனம்னு காட்டுது. அப்போ மொத்தத்துல பார்த்தா என்பிசிஐங்கிறது இந்தியாவுல நடந்த இந்த டிஜிட்டல் நிதி புரட்சிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அமைதியான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு இன்ஜின் மாதிரி இருக்கு. கரெக்ட், ஒரு சைலண்ட் எனேபிளர். நாம தினமும் செய்யற சின்ன யூபிஐ ஸ்கேன்ல இருந்து பெரிய நிறுவன பரிவர்த்தனைகள், பில் செலுத்துறது, ஆதார் வச்சு பணம் எடுக்கிறது, ஏன் இப்போ வெளிநாட்டு பயணம் வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கு. நம்ம பண பரிவர்த்தனைகளை வேகமா, சுலபமா, பாதுகாப்பா மாத்துனதுல இதோட பங்கு உண்மையிலே அபாரமானது. இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய மாற்றத்தை என்பிசிஐ ரொம்ப குறுகிய காலத்துல செஞ்சிருக்கு. அதுவும் ஒரு லாப நோக்கற்ற அமைப்பா இருந்துகிட்டு. ஆமா, அது முக்கியம். வங்கிகள், ஃபின்டெக் நிறுவனங்கள், கோடிக்கணக்கான பயனர்கள்னு எல்லாரையும் ஒரே இன்டர்ஆப்பரபிள் தளத்துல இணைச்சிருக்கு. தொழில்நுட்பத்தோட சக்திய பொது நன்மைக்கு பயன்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இது கட்டண முறைகளோட எதிர்காலத்தை பத்தியும் ஒரு கேள்வியையும் எழுப்புது. அடுத்தது என்ன மாதிரி புதுமைகள் வரப்போகுதுன்னு யோசிக்க வைக்குது. பப்ளிக் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்பிசிஐ வெற்றிகரமா உருவாக்கினதை பார்க்கும்போது நம்ம நாட்டுல பொது சேவை அல்லது குடிமக்கள் தொடர்புகள்ல வேற எந்த துறைகள்ல இதே மாதிரி ஒரு லாப நோக்கற்ற தொழில்நுட்பம் சார்ந்த கூட்டு முயற்சி பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதுதான் என்பிசிஐ பற்றிய இன்றைய நம்ம ஆழமான அலசல். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும்னு நம்புறோம். நன்றி. நன்றி.